அனைவருக்கும் வணக்கம். வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 5th லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் பத்தி அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த வீடியோல நான் ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் இந்திய அரசியலமைப்புடைய ஒற்றையாட்சி தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அமெரிக்கா அந்த ஃபெடரலிசம்ங்கிற கான்செப்டவே நம்ம யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம் இல்லைங்களா? ரைட். ஸோ அப்போ அமெரிக்கால ஃபாலோ பண்ற சில விஷயங்கள் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அந்த விஷயங்கள் இந்திய கூட்டாட்சி முறையை வந்துட்டு வேறுபடுத்துற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அமெரிக்கால இருந்து நம்ம ஃபெடரலிசம் கான்செப்ட் எடுத்திருந்தாலும் அந்த முறையும் இந்தியாவுடைய கூட்டாட்சி முறையும் சில இடங்களில் வேறுபடுது. அதாவது சில இடங்களில் நம்ம யூனிட்டரி ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய ஒற்றையாட்சி முறை அப்படிங்கறத அறிமுகப்படுத்தும். இப்ப ஃபெடரலிசம்னா என்ன? சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் அதிகாரம் பகிர்ந்திருக்கிற மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறது. அப்ப யூனிட்டரின்னு என்ன? சில இடங்கள்ல சென்ட்ரலுக்கு தான் மோர் பவர்ஸ் இருக்கு, ஸ்டேட்ஸ்க்கு அந்த இடத்துல பவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். சோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறதான் யூனிட்டரி ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய ஒற்றையாட்சி முறை அம்சங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், ஒற்றை அரசியலமைப்பு, தட் இஸ் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ என்னதான் இந்தியா அப்படிங்கிறது பல லாங்குவேஜ், பல ஸ்டேட்ஸ், பல ரிலீஜன், பல கல்ச்சர், இப்படி பல விதமா பிரிஞ்சிருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிறதும் டுகெதர் வி கால்ட் அஸ் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வி ஹேவ் அ சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், ஒற்றை அரசியலமைப்பு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் தனி கான்ஸ்டிடியூஷன்ங்கிற மாதிரி ஏதாவது இருக்கானா? எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பட் ஆனா பாரம்பரிய கூட்டாட்சி நாடான அமெரிக்காவில் மாநிலங்கள் தங்களுக்கான அரசியலமைப்பை பெற்றுள்ளன. ஸோ யூஎஸ்ல ஸ்டேட்ஸ்க்கு தகுந்த மாதிரி தனித்தனி கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஸ்டேட்ஸ்க்கு ஸ்டேட் தனித்தனியா இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். தட் இஸ் கால்ட் அஸ் அ சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், ஒற்றை அரசியலமைப்புன்னு சொல்றோம். அப்போ அது ஒரு யூனிட்டரி ஃபியூச்சர், ஒற்றையாட்சி முறைன்னு சொல்லலாம். ஸ்டேட்ஸ்க்கு அதுல கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அடுத்தது ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இதுவும் அதே கான்செப்ட் தான். ஸோ என்ன அப்படின்னா என்னதான் இந்தியாவில் நம்ம ஸ்டேட்ஸ் பிரிஞ்சிருந்தாலும் ஓகேங்களா, தனித்தனி ஸ்டேட்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒரே குடியுரிமை, தட் இஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஸோ டுகெதர் தனித்தனி ஸ்டேட்ஸ்க்கு தனியா சிட்டிசன்ஷிப் கிடையாது. அப்போ இந்தியா வி ஃபாலோஸ் எ சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் எத்தனை டைப் ஆஃப் குடியுரிமை இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு. இதே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் டியூவல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ தேசிய குடியுரிமை ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் யூஎஸ்க்கு அவங்க வச்சுக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா மாநில குடியுரிமை அவங்க எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்களா இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறத வச்சுக்கலாம். சோ அதனால அமெரிக்கா ஃபாலோஸ் டியூவல் சிட்டிசன்ஷிப், இந்தியா ஃபாலோஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஆனா ஃபெடரலிசம்ங்கிற கான்செப்ட் நம்ம அமெரிக்கால இருந்து எடுத்தோம். ஆனா அங்க இருக்கிற இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லக்கூடிய ஒற்றை குடியுரிமை இருக்கு இல்லையா, திஸ் கான்செப்ட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் யூகே கான்ஸ்டிடியூஷன். ஆனா இந்த ஃபியூச்சரை நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம்? இங்கிலாந்து நாட்டினுடைய அரசியலமைப்பில் இருந்து நம்ம அடாப்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது நெகிழும் அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய பிளெக்சிபிள். ஓகேங்களா? ரைட். அதாவது ஆர்டிகல் 368 படி அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில சட்ட திருத்தங்களை பாஸ் பண்ணும்போது நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய எளிய பெரும்பான்மை அப்படிங்கிறது போதுமானதா இருந்தது. சில விஷயங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூவ் பண்ற மாதிரி இருந்தது. சில இடங்களுக்கு பார்லிமெண்ட்டுடைய ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தும் பிளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதலை பெற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? பட் சில இடங்கள்ல நாடாளுமன்றத்துடைய எளிய பெரும்பான்மை மூலியமாவே நம்ம சட்ட திருத்தங்களை பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் பிளெக்சிபிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய நெகிழும் அரசியலமைப்பு அப்படிங்கிற தன்மை. அடுத்தது மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டேட்ஸ்க்கு ரைட்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஓகேங்களா? எஸ், நிறைய இடங்கள்ல பார்லிமெண்ட் மட்டும்தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஓகேங்களா ஸ்டேட்ஸ் முடிவெடுக்கிறதுக்கு பவர் இல்ல. ஓகேங்களா? வெரி சிம்பிளா ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டேட்னுடைய நேம் சேஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நேம் சேஞ்சிங், ஒரு மாநிலத்தினுடைய பெயர் மாற்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அந்த மாநில சட்டமன்றத்துல ரெசல்யூஷன், தீர்மானம் அப்படிங்கிறத போடணும். ஓகேங்களா? சோ அந்த தீர்மானத்தை எங்க அனுப்பிச்சு வைப்பாங்க? பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. ஓகேங்களா? பார்லிமெண்ட் அந்த ரெசல்யூஷனை அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்யலாம், இல்லைன்னு என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணவும் செய்யலாம். அப்போ ஒரு மாநிலத்துடைய பெயர் மாத்துறதுக்கோ இல்ல எல்லையை மாத்துறதுக்கோ எது பண்றதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், அந்த மாநில சட்டமன்றம் தான் தீர்மானம் நிறைவேற்றணும். தீர்மானம் நிறைவேற்றி அவங்களோட அதிகாரம் முடிஞ்சிருச்சானா கிடையாது. அந்த தீர்மானத்தை, அந்த ரெசல்யூஷன் எங்க பாஸ் பண்ணணும்? பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க? அங்க டெசிஷன் எடுத்து வாக்கெடுப்பு மூலியமா நிறைவேற்றுவாங்க. பட் அந்த ஸ்டேட் சொல்றத பார்லிமெண்ட் கேட்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை வேண்டான்னு சொல்லி பார்லிமெண்ட் நிராகரிச்சா அது நிராகரிச்சுதான். ஈவன் ஸ்டேட்டுக்கு பேர் மாற்றணுங்கிற விருப்பம் இருந்தாலும் சென்ட்ரல் முடிவு பண்ணலன்னா எதுவுமே பண்ண முடியாது. ரீசெண்டா கேரளா அப்படிங்கிற ஸ்டேட்டுடைய பேரை கேரளம் அப்படின்னு சொல்லி மாத்தணும்னு சொல்லி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றத்துல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க, தீர்மானம் போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க? அதை அக்செப்ட் பண்ணிக்கவே கிடையாது. ஓகேங்களா? ரைட். சோ அப்போ ஒரு மாநிலத்துடைய பேர் மாத்துறது, எல்லையை மாத்துறதுக்கான முடிவை இனிஷியேட் பண்றது ஸ்டேட்டா இருக்கலாம், ஃபைனல் டிசிஷன் பார்லிமெண்ட் கிட்ட தானே இருக்கு. அப்போ ஸ்டேட்டுக்கே அவங்களுக்கான ஓன் ரைட்ஸ் இல்ல அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல யாருக்கு பவர் இருக்கு? சென்ட்ரலுக்கு தானே பவர் இருக்கு. சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டரி ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய ஒற்றையாட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதே இன்னும் சில விஷயங்களையும் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா
நேம் சேஞ்சிங் மட்டும் இல்லாம ஓகேங்களா, அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அந்த மாநிலத்துக்கு சட்ட மேலவைன்னு சொல்லக்கூடியது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷனும். ஓகேங்களா, இப்போ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு மாநிலத்துக்கு சட்ட மேலவை வேணுமா வேண்டாமா, ஏன்னா ஒரு ஸ்டேட்ல அசம்பிளி இருக்கும், கவுன்சில் இருக்கும். ஓகேங்களா, சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த மாநிலத்தில் இருக்கிற சட்ட பேரவை என்ன பண்ணணும்னா ரெசல்யூஷன் தீர்மானம் நிறைவேற்றும். எதுக்கு, அந்த மாநிலத்துக்கு மேலவை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேரவை தீர்மானம் நிறைவேற்றணும். நிறைவேற்றிட்டு அடுத்தது எங்க அனுப்பிச்சிக்கணும், பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும். நாடாளுமன்றம் அந்த தீர்மானத்துக்கு ஓகே சொன்னாங்கன்னா அந்த மாநில சட்ட மேலவை நீக்கப்படும், இல்லைன்னா அது கண்டினியூ ஆகும். அப்ப அந்த மாநிலத்துல கவுன்சில் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிற இறுதி முடிவு எடுக்கிற பவரும் யாருக்கு தான் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த இன்சிடென்ட் ஆந்திர பிரதேஷ்ல நடந்துச்சு சில வருஷத்துக்கு முன்னாடி. ஆந்திரால சட்ட மேலவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ரெசல்யூஷன் தீர்மானம் நிறைவேற்றி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா பார்லிமெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ மாநிலத்துக்கு ரெண்டாவே இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிற முடிவு கூட யார் எடுத்ததா தான் இருக்கு, பார்லிமெண்ட் எடுக்கிறதா தானே இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு several rights has been restricted for the states. ஓகேங்களா, மாநிலங்களுக்கு சில உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. அதனால அதை நம்ம யூனிட்டரி ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறதுக்கு நம்ம கவர் பண்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை. ஓகேங்களா, சோ ராஜ்யசபா இஸ் அகைன்ஸ்ட் த ஃபெடரலிசம்னு சொல்றாங்க. ஓகேங்களா, மாநிலங்களவை அப்படிங்கிறது கூட்டாட்சி தன்மைக்கு எதிராக இருக்குங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ல ரெண்டாவே இருக்கு, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. எதுக்காக பைகேமரலிசம்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபார் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ், மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ராஜ்யசபான்னு சொல்லக்கூடிய ரெண்டாவதையே உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 543 சீட்ஸ் 543 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த 543 இடங்கள் அப்படிங்கிறது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மக்களால ஓட் பண்ணப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. சோ ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் 543ல அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஹாஸ் 40 சீட்ஸ், நியர்லி 43 இடங்கள் அப்படிங்கிறது 80 சீட்ஸ் 80 இடங்கள் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு இருக்கு லோக்சபா. வேற தமிழ்நாடு போன்ற மீடியம் பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ்க்கு 39. ஓகேங்களா, பாண்டிச்சேரி சிக்கிம் போன்ற மாநிலங்களுக்கு ஒரே ஒரு சீட். அப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் என்ன ஆகுது, ஸ்டேட்ஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் இங்க லோக்சபால மாறுதா? எஸ். அப்போ எந்த மாநிலத்துல அதிக மக்கள் தொகை இருக்காங்களோ, எந்த மாநிலம் வந்துட்டு பெரிய மாநிலமா இருக்கோ அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன மாநிலங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறைஞ்சிருது. அப்படி இருக்க வேண்டாம், எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ராஜ்யசபா உருவாக்குனாங்க. இதே மாதிரிதான் அமெரிக்காவிலையும் பாத்தீங்க அப்படின்னா 2 ஹவுஸ் இருக்கும். அங்க மேலவையா இருக்கிற அப்பர் ஹவுஸ்ல எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவலா 2 சீட்ஸ் அப்படிங்கறத அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எல்லா மாநிலங்களுக்குமே சமமா 2 சீட்ஸ் தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, பட் ஆனா அதே மாதிரிதான் இந்தியாவிலையும் நம்ம கொடுத்துருக்கணும். தமிழ்நாட்டுக்கும் 2 சீட் கொடுத்துருக்கணும், உத்தரப்பிரதேசத்துக்கும் 2 கொடுத்துருக்கணும், வேற சிக்கிம்க்கும் 2 தான் கொடுத்துருக்கணும். அப்போ ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இந்தியால நாம என்ன பண்ணல, அப்படி பண்ணல. அகைன் ஷெட்யூல் 4 அட்டவணை 4 படி அகைன் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் மக்கள் தொகையின் அடிப்படையில தான் சீட்ஸ் ரிசர்வேஷன் கொடுத்தோம். இப்போ ராஜ்யசபால இருக்கக்கூடிய 245 சீட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 233 எலெக்டட் இல்லையா, சோ அதுல நியர்லி 40 சீட்ஸ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருந்து போகுது. வேற தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இருந்து 18 சீட்ஸ் போகுது. சிக்கிம் போன்ற மாநிலங்கள்ல இருந்து அகைன் ஒரு சீட் தான் போகுது. அப்போ இந்த இடத்துல எங்கேயாவது ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கா மாநிலங்களுக்கு? அகைன் பாப்புலேஷன் பேசிஸ்ல ஷெட்யூல் 4ல சொன்னப்பட்டதான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ பைகேமரலிசம் போது ஃபெடரலிசம்னு சொல்லும் போது மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்காக ராஜ்யசபா உருவாச்சு. ஆனா அந்த ராஜ்யசபால இருக்கிற மெம்பர்ஸ் செலக்ட் பண்ற பேட்டர்ன் வந்துட்டு ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆதரவானதா இருக்கு. ஆனா அந்த ராஜ்யசபா எப்படி இருக்கு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதா இருக்கு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களால ஓட் பண்ணப்படுறாங்க, ஸ்டேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. ஓகே, சோ ராஜ்யசபால இருக்கிற மெம்பர்ஸுடைய எலெக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஃபெடரலிசம்க்கு பொருந்தது. ஆனா வந்துட்டு இந்த ராஜ்யசபாவுடைய சீட்ஸ் அலோகேஷன்ங்கிறது ஃபெடரலிசம்க்கு பொருந்தது ஆனா இல்லை. ஏன்னா அதிகாரம் சமமா பகிரப்படல எல்லா மாநிலங்களுக்கும், அகைன் பாப்புலேஷன் பேசிஸ்ல தானே கொடுக்கப்படுது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா கூட்டாட்சிக்கு எதிரான தன்மையோட மாநிலங்களவை செயல்படுது அப்படிங்கிற பாயிண்ட். இன்னொரு விஷயம், இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை சொல்லலாம். என்ன விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில விஷயங்கள் சில மசோதாக்களை தாக்கல் பண்றதுல ராஜ்யசபாக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஆர்டிகலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தட் இஸ் ஆர்டிகல் 249 249. இந்த ஆர்டிகல் 249 என்ன சொல்லுது, ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல் சார்ந்து ஏதாவது விஷயத்த லா எனாக்ட் பண்ணணும்னா அதுக்கான பவர் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. அதை யார் தான் இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்றாங்கன்னா மாநிலங்களவையில் மட்டும்தான் மாற்ற முடியும். ஓகேங்களா, அதாவது 249 படி மாநில பட்டியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாநில பட்டியல் சார்ந்த விஷயங்களை சட்டம் ஏற்றினாலோ அந்த மாநில பட்டியல் ஒருவேளை மத்திய பட்டியலுக்கு மாத்தணும்னாலோ யாருக்கு அதிகாரம் இருக்கு, மாநிலங்களவையால மட்டும்தான் மாற்ற முடியுங்கிறாங்க.
அப்போ மாநிலத்துக்கு அதிகாரத்தை கொடுத்த நாம ஓகேங்களா, அந்த மாநிலங்களவை இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஃபெடரலிசம்ங்கிற அதிகாரத்தை கொடுத்த நாம அதே மாநிலங்களவைக்கு ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய மாநில பட்டியல் இருக்கிற விஷயங்களை எப்ப வேணாலும் சென்ட்ரலுக்கு மாற்ற பவரை கொடுத்து வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, அப்போ அதிகார பகிர்வுன்னு நம்ம கொடுத்துட்டு அதை எப்ப வேணாலும் சென்ட்ரலுக்கு மாத்திக்கிற பவரை அதே சென்ட்ரல் இருக்கிற ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இருக்கிற ராஜ்யசபா கொடுத்துருக்கிறோம்னா அப்ப அந்த இடத்துல ஃபெடரலிசம்ங்கிறது இருக்கா? இல்ல. சோ அங்க யூனிட்டரி ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய ஒற்றையாட்சி முறை தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆர்டிகல் 312 விதி 312 தட் இஸ் ஆல் இந்தியா சர்வீசஸ் சொல்லக்கூடிய அனைத்து இந்திய குடிமை பணிகள். அப்போ புதுசா ஏதாவது ஒரு சர்வீஸ் உருவாக்கணும், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் காமனா தான் அந்த சர்வீசஸ் உருவாக்குறாங்க. சோ புதுசா ஏதாவது ஒரு சர்வீசஸ் உருவாக்கணும் அப்படின்னாலும் அதை இனிஷியேட் பண்ற பவர் யாருக்கு தான் இருக்கு? ராஜ்யசபாக்கு தான் இருக்கு. அப்போ ஸ்டேட்னுடைய நிறைய விஷயங்கள்ல ராஜ்யசபா நினைச்சா இன்டர்ஃபியர் ஆகி அது சார்ந்த விஷயங்களை மாத்திக்க முடியும் இல்லையா? அப்போ ராஜ்யசபா இஸ் அகைன்ஸ்ட் த ஃபெடரல் ஃபியூச்சர், அதனால அது யூனிட்டரி ஃபியூச்சர் கீழே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சமமற்ற அதிகார பகிர்வு, அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகேங்களா, சோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பகிர்வு சமமா இல்லைங்கிறாங்க. சோ ஷெட்யூல் 7 அட்டவணை 7 படி பாத்தீங்கன்னா அதிகாரத்தை பிரிச்சிருக்காங்க. யூனியன் லிஸ்ட் ஒன்றிய பட்டியல்ல மொத்தம் 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறாங்க. இதுவே ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லும் போது 61 சப்ஜெக்ட்ஸ் 61 துறைகள் இருக்கு அப்படின்னும். தேர்ட் ஒன் கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லும் போது 52 சப்ஜெக்ட்ஸ் 52 துறைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப சென்ட்ரல் மட்டுமே லா எனாக்ட் பண்ணக்கூடிய இந்த யூனியன் லிஸ்ட்ல 100 துறைகள் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்டுக்கு மட்டும் லா எனாக்ட் பண்றதுல கிட்டத்தட்ட அதுல பாத்தீங்க அப்படின்னா 40% குறைஞ்சு 61 துறைகள் தான் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நியர்லி 52 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆனா கன்கரண்ட் லிஸ்ட்ல 52 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவுல கிளாஷ் வந்ததுன்னா சென்ட்ரலுக்கு தான் அந்த இடத்துல அதிகாரம் ப்ரிவைல் ஆகும். அதிகாரம் சென்ட்ரலுக்கு தான் அதிகமா இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 152 சப்ஜெக்ட்ஸ்ல சென்ட்ரலுக்கு மோர் பவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. 61 சப்ஜெக்ட்ஸ்ல மட்டும் ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட சரிபாதி கூட ஈக்குவலா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? சோ அப்போ அதிகாரம் பிரிக்கப்பட்டிருக்கு. சமமா பிரிக்கப்பட்டிருக்கா? கிடையாது. சோ அதனால தான் இந்தியாவை நம்ம என்ன சொல்லலாம், we can call it as a குவாசி ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய அரை கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்தியாவை அப்படி குவாசி ஃபெடரலிசம்னு சொன்னவர் யார் அப்படின்னா ப்ரொஃபசர் வியர் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவை அரை கூட்டாட்சி அப்படிங்கிற டேர்ம்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்தது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அவசர காலங்கள். ஓகேங்களா, சோ பார்ட் 18 நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய பகுதி 18ல ஆர்டிகல் 352ல இருந்து 360 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் சொல்லக்கூடிய நெருக்கடி நிலைகளை பத்தி பேசியிருக்காங்க. அந்த நெருக்கடி நிலை காலகட்டங்கள்ல என்னதான் நம்ம யூனியன் லிஸ்ட் ஸ்டே அப்படின்னு சொல்லி மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் அதிகாரத்தை பிரிச்சிருந்தாலும் நெருக்கடி நிலை காலகட்டங்கள்ல ஸ்டேட் லிஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல பார்லிமெண்ட் தலையிட முடியும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல என்ன ஆகும், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கும் போது ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல் சார்ந்த விஷயங்களை யார் உள்ள இன்டர்ஃபியர் ஆக முடியும்? சென்டர் உள்ளுக்குள்ளார இன்டர்ஃபியர் ஆக முடியும். ஓகேங்களா, அப்ப அந்த இடத்துல நம்ம மாநிலங்களுக்கான அதிகாரம் இருக்காது. அதே மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாலே சென்டர் நினைச்சா என்ன வேணும் செய்ய முடியும். நேஷனல் எமர்ஜென்சினாலும் ஃபுல் கண்ட்ரோல் சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கும். ஸ்டேட் எமர்ஜென்சினா மாநிலத்துல அரசாங்கமே இருக்காது இல்லைங்களா? அப்ப எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் சார்ந்த மாநில பட்டியல் சார்ந்த விஷயங்களை நாடாளுமன்றம் தலையிட்டு சட்டம் இயற்றலாம். அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் பவர் போயிருச்சுங்கும் போது ஸ்டேட்ஸ்க்கு அதிகாரங்கள் இருக்காது. ஓகேங்களா, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் யூனிட்டரி ஃபியூச்சருக்கு கீழே கவர் ஆகும். அடுத்தது ஒருங்கிணைந்த நீதித்துறை, இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஓகேங்களா, சோ அதாவது பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் தென் சபார்டினேட் கோர்ட்ஸ்னு சொல்லிட்டு பல நீதிமன்றங்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனா இது எல்லா நீதிமன்றங்களும் தனித்தனியா செயல்படுறாங்க. ஓகே, பட் ஆனா ஒருவேளை எல்லாருமே யாருடைய ஓவரால் கண்ட்ரோலுக்கு கீழே வராங்க? சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தானே வராங்க. ஹை கோர்ட் அப்படிங்கிறவங்க ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் ஜுடிஷியரியுடைய ஹெட். ஆனா அந்த ஹை கோர்ட்டே ஒரு கட்டத்துல யாருக்கு கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தானே ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. அப்போ சுதந்திரமா செயல்படுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. தட் கம்ஸ் அண்டர் ஃபெடரல் ஃபியூச்சர். ஆனா ஒரு கட்டத்துல ஒருவேளை இந்த ஹை கோர்ட்டை கண்டினியூஸா மானிட்டர் பண்ற பவர் யாருக்கு இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா? எஸ். அப்ப அந்த உச்சநீதிமன்றத்துக்கு தானே ஓவரால் ஒருங்கிணைந்த நீதி அதிகாரம் இருக்கு. தட் இஸ் சென்ட்ரலுக்கு தானே இருக்கு. சோ அப்ப அதனால உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிற அந்த ஒருங்கிணைந்த அதிகாரம் அப்படிங்கறத நாம யூனிட்டரி ஃபியூச்சர் ஆர் நான் ஃபெடரல் ஃபியூச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். சோ இந்த தேர்தல் ஆணையம் யாருக்கான எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடத்துவாங்க? பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர், லோக்சபா ராஜ்யசபா நாடாளுமன்ற தேர்தல்கள், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில் சட்டப்பேரவை தேர்தல்கள், இது எல்லாத்தையும் நடத்துற பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. சோ மாநிலத்துக்கு மாநிலம் தேர்தல் ஆணையம் இருக்காங்க, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் யாருக்கான எலெக்ஷனை தான் நடத்துறாங்க? ஒன்லி ஃபார் த லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை மட்டும் தான் நடத்துறாங்க. அப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், சட்டமன்றங்களுக்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துறாங்க. அப்போ ஒரு மாநிலத்துல யாரு ஆட்சி அமைக்கணுங்கிற அந்த மாநில சட்டமன்ற தேர்தல் யாரால் நடத்தப்படுது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் நடத்தப்படுதா? அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே எலெக்ஷன் கமிஷன் தானே இருக்காங்க. அப்போ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் தனி எலெக்ஷன் கமிஷன்ஸ் இல்ல இல்லையா? அப்படி இருந்தா அவங்க லோக்கல் பாடிஸ்க்கான எலெக்ஷன் தான் நடத்துவாங்க, மத்த எலெக்ஷன்ஸ் நடத்துறது இல்ல. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே இந்திய தேர்தல் ஆணையம் தானே. சோ அதனாலேயே அது யூனிட்டரி ஃபியூச்சர், ஃபெடரல் ஃபியூச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. பட் ஆனா பை 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின் மூலியமா தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கறத நம்ம நிறுவியிருப்போம். ஓகேங்களா. சோ அந்தந்த மாநிலங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கறத நடத்துற பொறுப்பு இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் உடையதாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஒருங்கிணைந்த தணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தட் இஸ் இன்டகிரேட்டட் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல முக்கியமான ஒரு பர்சனை பத்தி பார்க்கணும். தட் இஸ் ஆர்டிகல் 148 விதி 148 அப்படிங்கிற ஆர்டிகலை பத்தி டிஸ்கஸ் பண்ணும். இந்த ஆர்டிகல் 148 எதை பத்தி பேசுது அப்படின்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர். சோ யார் அந்த சிஏஜி அப்படிங்கிறவங்க? ஒட்டுமொத்த இந்த சிஏஜிங்கிறவங்க மாநிலத்துக்கு தனித்தனியாகவும் இந்தியாவுக்கு தனித்தனியாகவும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா கவர்மெண்ட் அண்ட் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காமனா ஒரே சிஏஜி தான். இவங்களுடைய வேலை என்ன? இவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பர்ஸ்க்கும் கார்டியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய அரசாங்கத்துடைய வரவு செலவு கணக்குகளையும் சரி, ஓகேங்களா, மாநில அரசாங்கத்துடைய வரவு செலவு கணக்குகளையும் சரி, அதை தணிக்கை பண்ணக்கூடிய வேலை யாருடையது அப்படின்னா சிஏஜியுடைய வேலையா இருக்கும். ஓகேங்களா. சோ அப்போ என்னதான் மத்திய அரசு மாநில அரசு தனித்தனியா இருந்தாலும் தனித்தனி சிஏஜி கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே சிஏஜி தான். ஓகேங்களா. சோ இவர் என்ன பண்ணுவாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அறிக்கை ஆடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வச்சிருவாரு. குடியரசுத் தலைவர் அதை நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரே சிஏஜி தான் எல்லா மாநிலங்களுடைய ஆடிட்டிங் ஒர்க்ஸ் தணிக்கை செஞ்சது. அதாவது கடந்த ஒரு வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் அமல்படுத்தினாங்க, இனி என்ன பண்ண போறாங்க, ஒரு வருஷத்துக்கான வரவு செலவு கணக்கு இருக்குல்லையா, அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஓகேங்களா மாநிலங்களுக்கு அனுப்புவாங்க, மாநில ஆளுநர்களுக்கு அனுப்புவாங்க. மாநில ஆளுநர்கள் எங்க சப்மிட் பண்ணுவாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய சட்டப்பேரவையில தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியா 28 ஸ்டேட்ஸ்க்கும் ஒரே சிஏஜி தானே இருக்காங்க, ஒரே தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் தானே இருக்காங்க அண்டர் ஆர்டிகல் 148. So that is a unitary feature சொல்லலாம். ஓகேங்களா. சோ இதெல்லாம் தான் some of the non-federal or unitary features of the Indian Constitution. ஓகேங்களா. ஓகே. சோ இந்த வீடியோல நம்ம யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அடுத்த வீடியோல சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில அரசுக்கு இடையில இருக்கிற அதிகார பகிர்வு என்ன, மெயினா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் என்னென்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஆல்.